ரேஷ்மி ஆ ஃபோன் எடுத்து வச்சுட்டு படு. ஆ சொல்லு. அம்மா பார்த்துட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரேஷ்மி ஃபோன் எடுத்து வச்சுட்டு படுன்றல. ம் சரிம்மா, படுக்கிறேம்மா, படுக்கிறேன். ரொம்ப சிரிக்காத. ஏ ரேஷு, ஃபோனை வச்சுட்டு படு. ஒரு 10 மினிட்ஸ்ண்ணா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஃபோனை வை, தூங்கு போ. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். நம்ம ஃபோனை வைக்கல, ஹெட்செட்டை கேட்டு. மீ எனக்கு தான் கீரை பிடிக்காதுன்னு தெரியல, எதுக்கு செய்யற? அதெல்லாம் சாப்பிடலாம், நீ முத இங்க வா. என்ன மீ? என்ன சொல்லு? ரேஷ்மி நைட்ல உட்காந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காடா. என்ன பேசுறான்னு தெரிய மாட்டேங்குது, யாருன்னே தெரிய மாட்டேங்குது. அது கொஞ்சம் என்னன்னு பார் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் விடு, நான் பேசுறேன். இந்தா சிப்ஸ் சாப்பிடு. பார்ட்னர், கம்மிங் சண்டே நம்ம வந்து மால் போகலாமா? டிக்கெட் புக் பண்ணியிருக்கியா? சரி, அப்போ மூவியாச்சும் போகலாமா? எங்கேயாவது கூட்டு போடா. லாஸ்ட் வீக் நம்ம போகவே இல்லை தெரியுமா அவுட்டிங். இங்க வா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து அண்ணா. இங்க பாரு, நீ என்ன பண்றேன்னு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் கண்டும் காணாம இருக்கேன். இன்னைக்கு அம்மா கூட்டு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த பாரு, புரியுது, இது வயசு, இப்போதான் வெளி உலகமே பார்க்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பசங்க உன் லைஃப்ல வந்துட்டு போவாங்க. அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரியுதா? அது இல்லை, நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவனை 2 மந்த்ஸாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கோம். 2 months உனக்கு என்ன தெரியும்? அண்ணா, நீ வேணா எனக்காக ஒரே ஒரு தடவை மீட் பண்ணுறியா? உனக்கே பிடிச்சிடும் நான் அவனை. சரி போ, நாளைக்கு அவனை வர சொல்லு. ம் இறங்கு. அந்த பையன் தானே இது? ஆ அவன் தான் அண்ணா. ஹாய். ஹாய்ப்பா, சொல்லுங்க. சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே. ரேஷ்மிகா சொல்லியிருந்தா நீங்கள் ஏதோ 2 months ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்ட்டு. என்ன சொல்கிறது, எனக்கு இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அவள் இப்போ தான் வெளி உலகத்தையே பார்க்குறா. பெட்டர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணி பாருங்களேன். 2 yearsக்கு அப்புறமும் ஃபோன் எடுத்து உள்ளவே. நானே வந்து உங்கள் வீட்டில் பேசுகிறேன். ப்ரோ ஒரு நிமிஷம். எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்கும், புரியுதா? உங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் யார் தெரியுமா? இல்லை எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? இல்லை என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் தானே தெரியுமா? தெரியுமாம்மா? நான் அதை அவகிட்ட கூட சொன்னதில்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இங்கே என்னை கூப்பிட்டு கூட நீங்கள் வச்சு பேசியிருக்க மாட்டீங்க. இப்போ சொன்னா கூட உங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்காக ஓடி வருவா ரேஷு. என்ன ரேஷு? நான் ஒன்று ரேஷு, நானே எங்கள் அண்ணனை எதிர்த்து பேசுனது கிடையாது. நீ யாரா பேசுறதுக்கு? இனிமேல் லவ் கிவின் என் பின்னாடி சுத்துறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ சொல்கிறேன், இங்கே சொல்கிறேன், எனக்கு நீ வேணாம். இவங்கிட்டலாம் என்னென்ன பேச்சு? வாடா போலாம். ஜோக் டு யூ, என் தங்கச்சிக்கிட்டே வா.